ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். நான் இன்றைக்கி உங்கள் எதிர்க்கே அதை ஜாயின் பண்ணி காமிச்சிடுறேம்மா, பிள்ளையாருடைய அந்த தலையை. ஏன்னா அப்புறம் எல்லாருக்கும் உங்களுக்கு எப்படின்னு இருக்கும். நேற்று ஒரு லைன் போட்டுட்டோம், ரெண்டாவது லைனுக்கு இந்த பக்கத்தில் மணியில் விட்டுக்கணும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ரெண்டாவது மணியில் ஒயரை விட்டுருக்கணும், அடுத்த மணியில் விட்டுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் செகண்ட் லைனுக்கு. ஸோ இப்போது இடது கை ஒயரில் இது வரைக்கும் நல்லா காட்டனை அடைச்சிக்கிடுங்க. ஓகே, அந்த தொப்பைக்கு நான் சொன்ன போல் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ஃபிழச்சி வச்சு நல்லா குச்சி அடைச்சேன். இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப வெளில வராத படிக்கு இப்படி விரலை இப்படி வச்சுட்டு அடைச்சிக்கோங்க. எப்படி நம்ம தும்பிக்கை போட்டோம்னா இங்கே கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போத்துக்கு அதை அந்த மாதிரி பார்த்து அடைச்சிக்கிடுங்க. குச்சியில் ரொம்ப கொத்தும்போது அந்த ஹோல் வழிக்காக பஞ்சு வெளியில் வராத படிக்கு பார்த்துக்கிடுங்க. மூணாவது மணியில் விட்டுருக்கோம். கீதோபதேசத்தினுடைய நாளைக்கு போடுறோமா. இன்றைக்கே ரெண்டும் போடணும்னு நினச்சேன், வேறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை ஆகிடுச்சு, டைம் போட முடியல வீடியோ. நான் இதையும் போட்டு அதையும் போடணுன்னு தான் இன்றைக்கி நினச்சேன். இப்போது நாலாவது மணியில் கோத்துருக்குறோம். முன்பக்கம் இருக்கிற 5 மணியில் நாலாவது மணியில் கோத்துருக்குறோம். இடது கை வயலில் 2 மணி, இப்போ 5வது மணியில் கோத்து இந்த சைடில் இருக்கிற 2வது மணி. இப்போ ஒரு லைனை முடிச்சிருக்கோம் இல்லையா, அப்போ அது பக்கத்தில் ஒரு மணி இருக்கும் இல்லையா, அந்த மணியில் விடுங்க. இப்போது ஒரு மணி. ஸோ இங்கே இப்போ 2 வந்துருச்சிங்களா கரெக்டாக? இங்கே 5 இருக்குதா, இங்கேயும் இப்போ 2 வந்துருச்சா? இப்போ அடுத்தது இந்த பக்கத்தில், அப்போ இந்த இந்த சைடில் 3வது மணின்னு அர்த்தம். ஓகேவா? இடது கை உயரில் 2 மணி. அப்போது இந்த 5ல் ஃபஸ்ட்டு மணி இல்லையா, 2வது மணியில் விடுறோம்.
மூணாவது மணி. நாலாவது மணியில் விட்டுருக்குறோம். அஞ்சாவது மணியில் ஒயரை விட்டு இந்த சைடில் இப்போது மூணாவது மணி. அந்த பக்கத்து மணியை விட்டாலே அது மூணாவது மணி ஆகிடும். ஏற்கனவே 2 லைன் போட்டோம் இந்த சைடில். இப்போ பக்கத்து மணியில் விட போகிறோம். 1 மணி கோக்குறோம். அப்போது இப்போ பாருங்கள், 1 2 3 இந்த சைடு 1 2 3 ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி இதோ கரெக்டாக இருக்குதா? பின்னால் 1 2 3 4 5 இருக்குதா? முன்ன 1 2 3 4 5. சரிங்களா? இப்போது இந்த வலது கை பிடிச்சிருக்கிற ஒயரை இந்த சைடு மணியில் கோத்து பின்னால் 5 இருக்கிறதுல முதல் மணி இருக்கும் இல்லையா, அதில் இப்போது 1 மணி கோத்து ஜாயின் பண்ணணும். இந்த ஒயரை எதிர்பக்கம் விட்டு இப்போ அதே போல் இந்த ஒயரை இந்த மணியில், இந்த ஒயரை இந்த மணியில் அப்படியே விட்டு 1 மணி ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ சொன்ன போல் ஆயிடுச்சு. அப்படியே செவ்வக மாதிரி வந்துடுச்சிங்களா? இப்போ எப்பவும் போல், ஆனால் முடி போட்டு கட் பண்ணாதீங்க. இந்த 5வது மணியில் விட்டு இந்த 4 மணி இருக்கிறதுல முதல் மணியில் விடுங்க ஒயரை. சரியா? அதே போல் இப்போ இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்கும் இல்லையா, அதே என்ன பண்ணுங்க, இந்த மணியில் விட்டு இந்த 4 மணியில் இருக்கிற ஒயரில் விட்டு
இந்த பக்கம் 5 மணி பின்பக்கம் இருக்குல்ல, அதில் அந்த முதல் மணியில் விடுங்க. இப்போ கிரீடை போட போகிறோமா. நான் முதலே சொன்னேன், கிரீடம் நான் கோல்டில் கொடுக்க போகிறேன்னு. சரியா? இந்த கிரீடம் கொடுக்கறதுக்கு தான் இங்கே இந்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது செவ்வகம் மாதிரி இருக்கு இல்லையா, இதை ஒரு மாதிரி ரவுண்டு மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த 5 மணியில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டுக்கணும். இந்த 4 மணியில் இருக்கிறதுல ஒரு இந்த மணியில் 2 மணியில் இப்போ ஒயர் இருக்குது. இந்த கார்னரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் ஜாயின் பண்ணும்போது ஏதாவது ஒரு கார்னரில் தான் முடிஞ்சிருக்கும். நீங்கள் எந்த கார்னரில் இருந்தாலும், எங்கே பண்ணாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 4 கார்னரில் எங்கே முடிஞ்சிருந்தாலும் இந்த சைடில் இருக்கிற மணி, இந்த சைடில் இருக்கிற மணி. சப்போஸ் இங்கே உங்களுக்கு ஜாயினிங் முடிஞ்சிருந்தனாலும் இந்த மணி, இந்த மணி. ஒன்று 4 மணியில் வரணும், ஒன்று 5 மணியில். அந்த 2 மணிலையுமே ஒயரை இப்படி கோத்துருக்கணும். பாருங்க, 1 2 3 4லேயும் ஒயர் இருக்குது. 1 2 3 4 5 மணிலேயும் முதல் மணியில் ஒயர் இருக்குது. இப்போது 3 நான் கோல்டன் மணி கொடுக்குறேன். இடது கை ஒயரில் 3 கோல்டன் மணி. கீழே வந்த ஒயரை பக்கத்து மணியில் கோத்துக்கணும். இப்போது 2 மணி எப்பவும் போலயே இடது கை ஒயரில் 2 மணி. மறுபடியும் அடுத்த மணியில் கோத்துக்கணும். 2 கோல்டன் மணி. இப்போ கவனிங்க, இந்த கீழே வந்த ஒயரை அதே போலயே இதில் இருக்கிற கடைசி மணியில் விடணும். இந்த 5 மணி வந்திருக்குல்ல ஃப்ரண்ட்டில், அதில் இருக்கிற முதல் மணிலையும் விடணும். 4 கார்னர்லேயுமே 2 மணிலையும் ஒயர் விடணும்மா. நம்ம சாதாரணமாக இப்போ இதெல்லாம் போடும்போது இப்படியே ஸ்கொயராக இப்படி போட்டு வந்தோம் இல்லையா. இப்போ அப்படி இல்லை, ஒரு ரவுண்டுக்கு கொண்டு வரணுன்றதுனால கார்னரில் இருக்கிற மணியை மட்டும் இந்த சைடு மணி 2த்தையுமே சேர்த்துக்கணும், இங்கேயும் சேர்த்துக்கணும். அப்படி தான். இப்போது 3 மணி முதல்ல ஸ்டார்ட் பண்ண தொட்டு 2 மணியில் ஒயரு 3 மணி கோத்தோம். இப்போ இந்த மணி நிற்கிற மணியில் இருக்குது, ஆஸ் யூஷுவல் இந்த 2 மணியில் இருக்குது, 3 மணியில் ஒயர் இருக்குது. இப்போது 2 மணி கோத்திங்களன்னா போதும். ஓகேவா? இப்போ இந்த 1 2 3 மணிலையும் எப்பவும் போல் கோத்து ஒவ்வொன்றா 2 மணி கோக்கணும். ஓகேவா? இப்போ 2 மணி.
அடுத்த மணியில் கோத்துக்கணும். ரெண்டு. சரியா? இப்போ என்ன பண்ணணும், இந்த மணி இந்த சைடு இருக்க மணி ரெண்டுத்துலேயுமே ஒயரை கொத்துக்கணும். ரெண்டு மணி கோக்கணும். இப்போ பக்கத்து மணியில் விட்டு 2 மணி கோக்கணும். இப்போ இந்த சைடை இந்த மணி 2 மணியிலையும் 2 மணி கோக்கணும். சைடு ரெண்டுத்துலேயும் 2 4 டைமண்ட் வரும். 4 மணி டைமண்ட் 2 வரும். பின்பக்கமும் முன்பக்கமும் 3 வரும். ஏன்னா பின்பக்கமும் முன்பக்கமும் 5 மணி இருக்குது. சைடு ரெண்டுத்துலேயும் 4 மணி தான் இருக்குது. அதனால் அந்த கார்னர் ரவுண்டுக்கு 1 மணி போயிடுச்சுன்னா நடுவில் 2 மணி தான் இருக்கும். அதனால் 2 டைமண்ட் தான் வரும், 4 மணி டைமண்ட். சரிங்களா? பின்னாலேயும் முன்னாலேயும் 3 டைமண்ட் வரும். இப்போ மட்டும் பாருங்கள். இப்போ 1 2 தான் கவுண்டிங்கில் வரும்போது 4வது மணியில் விடுவோம். பின்பக்கம் இருக்கிற 5 மணியில் 4வது மணியில் விடுவோம். இந்த முதல்ல ஒரு 3 கோல்டு கோத்தோம்ல,
அதில் இந்த ஒருத்தர் நிற்குது இல்லையா சைடு, அதில் போடணும். இப்போது ஒரே ஒரு கோல்டு மணி. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது இப்போ ரவுண்டு ஷேப்பில் இருக்குதா, ஸ்கொயர் மாதிரி தலை இருந்தது மேலே. நான் ஏன் இப்படியே இங்கே கோல்டு போட்டேன்னா அதனால தான், அதாவது கிரீடம் இப்படி இருக்கும்பொழுது அதனுடைய அந்த முன் போர்ஷன் இப்படி நெத்திக்கிட்ட வரும் இல்லையா, அதுக்கு தான் இங்கே நான் கோல்டே போட்டது. இப்போ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர் 4 இடத்துலையும் 5 மணி ரவுண்டு இருக்கும். 2 பிள்ளையார் மணி, மேலே கொடுக்குற கலர் மணி. இந்த கார்னரில் 5 மணி, இந்த கார்னரில் 5 மணி, இந்த கார்னரில் 5 மணி. ஆனால் 4 மணி சைடில் 2, இந்த சைடில் 2, ஃப்ரண்ட்டில் 1 2 3, பேக்கில் 1 2 3. இப்போது ஒவ்வொன்றுத்துலேயுமே 5 மணி ரவுண்டு வரும்படி இந்த எல்லா மணிலையும் கோக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 மணி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 மணி இருக்குது. ஓகேவா? இதில் இப்போ இங்கே எங்கே ஒன்றா ஒயர் முடிஞ்சிருக்கட்டும், எப்படி ஒன்றா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இந்த ரவுண்டு ஃபுல்லாக இப்போது 5 மணி ரவுண்டு கோக்க போகிறோம். இந்த இடது கை ஒயரில் 4 மணி கொத்துக்கணும். இப்போது 2 மணியில் ஒயர் இருக்கும், 3 மணி கோக்கணும். இந்த ஃபுல்லாக இந்த ரவுண்டு அப்படியே 5 மணி ரவுண்டாக போட்டு வாங்கம்மா. இப்போ முடிக்க போகிறோம்.
இந்த 1 மணி தான் இருக்குது விட்டு. இதில் இருக்கிற அந்த நிற்கிற மணியில் விட்டால் இப்போ 3 மணியில் ஒயர் இருக்குது இல்லையா, 2 மணி கொத்துக்கலாங்க. இப்படி வந்திருக்குமா இப்போ சரிங்களா. இப்போது இது மேலே இந்த ஒவ்வொரு மணிலையும் 4 மணி டைமண்ட் வர அப்படியே போடணும். இப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, அது பாருங்கள், பழையசில் காட்டுறேன். இந்த 5 மணி ரவுண்டு போட்டோமா, அதுக்கு மேலே 4 ஒரு மணிலையும் அது கொஞ்சம் இப்படி ஒரு மாதிரி மடங்கி வர போல தான் வரும். ஏன்னா இங்கே டபுளாக வந்திருக்கு இல்லையா, அப்போ அதை நம்ம பிரித்து ஒன்றா போடுறப்ப இப்படி தான் மடங்கி வர போல் வரும். 1 2 3 4 மணி, 4 மணி ரவுண்டு. அதுதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டுக்கு. இந்த பழைய மணி நான் போட்ட பிள்ளையாரில் பாருங்கள், வெள்ளை, ப்ரௌனு, க்ரீனு, வெள்ளை மறுபடியும் கொடுத்துருக்கிறேன். இப்போ நீங்களும் இதே போல் ஏதாவது ஃபஸ்ட்டு ஒரு கலரு, நடுவில் வேறு 2 கலரு, மறுபடியும் மேலே கீழே கொடுத்தா அதே கலரே கொடுத்தாலும் கொடுக்கலாம். நானுமே இப்போ என்ன பண்ணுவேன்னா, இது ஒரு கலரு, ஏன்னா ஸ்டோன் வச்சா போல் இங்கெல்லாம் கோல்டு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே ஸ்டோன் வச்சா போல் இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, மறுபடியும் மேலே கோல்டு மூடிடுவேன். சரிங்களா. இது நான் உங்களுக்கு போடணுன்றது இல்லை, ஆனால் 2 போடுறேன். ஏன்னா எனக்கு கலர் எது கொடுக்குறது நான் இன்னும் டிசைட் பண்ணாதுட்டு ஜஸ்ட்டு நான் இப்போ ரெட்டை கொடுத்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். சரியா. இப்போ இந்த ஒரு ஒயரில் மணி ஒயர் இருக்குதா, ஒரு மணியில் 1, ஏன்னா ரெட்டு முன்னே கொடுக்குறதா இல்லை, நான் இன்னும் இது பண்ணிக்கல. அதனால் ஜஸ்ட்டு ஒரு 2 மணி கோத்து உங்களுக்கு காமிச்சிட்றேன், நீங்கள் போட்டு வாங்க. நடுவில் ரெட்டை கொடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் பச்சை ப்ளூ கொடுக்குறதா இல்லை லைட் க்ரீன் கொடுக்குறதான்னு யோசிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ 4 மணி டைமண்ட் வந்துருச்சுங்களா. இங்கே பக்கத்து மணியில் விட்டுக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆனால் பார்த்து விடுங்க. ஏன்னா இது இப்படி இருக்குமோ நம்ம இப்படி மடங்கி, இப்போ எனக்கே அந்த ஃபஸ்ட் ரோல் அப்படி தான் ஆயிடுச்சு. இதை இப்படி இப்போ இங்கே 2 மணி, மறுபடியும் அடுத்த பக்கத்து மணி 2 மணி, இப்படியே தான் இந்த ரோ. அந்த மாதிரி எத்தனை உயரம் போடணும், 4 உயரம் போடணும். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸுக்கு தான் நான் இங்கே ஏற்கனவே காமிச்சா போல். முதல்ல ஒரு வெள்ளை 4 மணி டைமண்ட், இங்கே வந்து அந்த கோல்டு இருக்கும் இங்கே, அதுக்கு மேலே ஒரு கலரு 2வது ரோ, அதுக்கு மேலே ஒரு கலரு 3வது ரோ, அதுக்கு மேலே மறுபடியும் இங்கே கொடுத்த ஒயிட்டையே கொடுத்துருக்குறேன் 4வது ரோவுக்கு. அப்போது ஹைட்டு பார்த்திங்களன்னா 1 2 3 4, இந்த 4 ரோவை போட்டு வாங்க. இங்கே க்ளோஸ் பண்ணி இந்த கோபுரம் வைக்கிறத பார்க்கலாம். ஓகேவா. தேங்க்யூ.